மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்கள், இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில், குறிப்பாக எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியான புதன் அமர்ந்திருக்கிறார். குரு பகவானும் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த வேளையில் 15ஆம் தேதி முதல் சூரியனும் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் அமரப்போகிறார். எனவே இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தனது பார்வையில் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. இப்படி சாதகமான 2 கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பது உறுதியாகவே நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட, ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனை தவிர நிச்சயமாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு ஜென்ம குருவால் அவ்வளவு சிறப்பான நன்மை நிச்சயமாக கிடைக்க இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் வந்தாலும் சூரியன் ஜென்மத்தில் இருப்பதும் சற்று சாதகமற்ற சூழலாக தான் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். இந்த 3 கிரகநிலைகளும் ஜென்மத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆனால் பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் விளம்பெறுவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும். எனவே அந்த வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, முதலாவதாக நிச்சயமாக அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்க. எந்த ஒரு திட்டத்தை மேற்கொண்டாலும் அதை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் திட்டத்தை விரிவுபடுத்தினால் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய சூழ்நிலையையும் தகவமைப்பையும் மாற்றுங்க. இல்லை என்றால் அகலக்கால் வைப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக சிறு அளவில் தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்துவதற்கு வங்கி கடன் உள்ளிட்டவற்றை முயற்சி செய்து அதை விரிவுபடுத்துவது நிச்சயமாக தவறு இல்லை. ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுவது, தற்போது பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீட்டு செய்து சில குறிப்பிட்ட அளவு கணிசமான லாபத்தை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் மற்றவர்களிடம் கடனுக்கு வாங்கி அந்த கடன் தொகையை கொண்டு மிக பெரிய அளவில் முதலீடு செய்து பெரிய அளவில் லாபம் ஈட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதனால் நிச்சயமாக அதிகமான சறுக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஜென்ம குரு மற்றும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க. அதே சமயம் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வேலையை செய்யலாமா, ஒரு தொழிலை தொடங்கலாமா என்று யோசிப்பது தவறல்ல. அந்த தொழிலை தொடங்கியதற்கு பிறகு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிக்கலாம். ஆனால் துவங்குவதற்கு முன்னதாகவே இதாயிடுமோ அதாயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ என்று அதீதமாக சிந்திப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதே சமயம் கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்குவது புதிதாக வீடு வாங்குவதற்கோ அல்லது நிலம் வாங்குவதற்கோ தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அமைந்தால் நிச்சயமாக அது பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்களுடைய முதலீடு என்பது அசையா சொத்துக்களாக இருக்க வேண்டுங்க. அசையா சொத்துக்கள் என்று இருந்தால் உறுதியாகவே அதில் எந்த விதமான பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. ஃப்ளோட்டிங் என்று சொல்லக்கூடிய அசையக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். அகலக்கால் வைப்பதை தவிர்த்தாலே மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த
வேளையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வகையில லாபம் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை எளிதில் அடைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான முயற்சியில் வெற்றி கிட்டும். தொழில் மாறுதல், வேலை மாறுதல் போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக நிச்சயமாக அமையும். 3 கிரகநிலைகள் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏனென்றால் இந்த வேளையில் மறக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் வெற்றி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும், நிச்சயமாக சில காரியங்களில் மட்டும் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது காதல் போன்ற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். சொந்த வீடு, தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றத்தை கண்டதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை நேரத்தை பொன்னென்று சொல்வார்கள். அப்படி நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் இருந்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில், குடும்பம் என்று இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் என்பது சிறப்பாக அமையுங்க. டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நிச்சயமாக டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை நிறைவாக பார்க்க முடியும். குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல வேலை அமையும். ஏற்கனவே வேலையில் சிறப்பாக இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஊதியம் போன்றவை மிக சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சாதகமான அமைப்பு என்று பார்த்தால் டிசிஷன் சரியான முறையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது. பல்வேறு வகையான புதிய மாற்றங்களை இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை தெளிவான மனநோட்டத்தோடு மட்டுமல்லாது சரியான கண்ணோட்டத்தோடும் அணுகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக சற்று உணவு பழக்கத்திலும் கற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வாயிலா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை சிறு சிறு உதவிகளை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும்.